Consultant to EuroExim Bank, providing expert advice on regulatory and foreign exchange matters. Please join me in welcoming Mr. S. Harikrishnan. Thank you, Pritika. 15 minutes, Best 10 minutes, Okay. ஸோ அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பாலு சார் வந்து எப்போவும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவார், 15th அவைலபிளாக இருக்கீங்களான்னு கேட்டார். இருக்கேன் சார், சென்னையில் தான் இருக்கேன். அப்போ உங்களுக்கு ஒரு செஷன் இருக்கு ப்ரோக்ராம், வழக்கமான நம்ம சைபர் கிரைம் அவேர்னஸ், ஆர்பிஐ ரெகுலேஷன் அதுதானே சார்? இல்லை இந்த தடவை நான் வந்து வித்தியாசமாக போட்டிருக்கேன், இணையத்தில் பயணம் இனிமையா கொடுமையா. உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது, இப்போ தான் பொங்கலுக்கு ஒரு பட்டிமன்றம் நடந்தது, திருமண வாழ்க்கை இனிமையா கொடுமையான்னு. அதுக்கே விடைய தரல நமக்கு. இது அது மாதிரி போட்டோன்னா அப்போ அதுக்கு மேலே அவர் சொன்னார், நீங்கள் கொடுமைன்னு பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டார். சார், ஆர்பிஐலேருந்து இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த சைபர் கிரைம் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணலான்னு, இனிமே தான் சார் பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அது பண்ணோம். இப்போ நம்ம நிறைய தடவை இதை சொல்லியாச்சு, எல்லா ப்ரோக்ராம்லேயும் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா வார் வந்தவுடனே எல்லாரும் இங்கே பார்க்கலாம் இந்த யூடியூப்பில், 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாஸ்ட்ரடாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாம் தேடினா அவர் சொல்லியிருக்கார் 2026 ஒரு நெருப்பு, அந்த ஏவுகணைங்கிறது அப்போல்லாம் சொல்ல முடியாது, நெருப்பு மூலமாக இந்த மாதிரி ஒரு போர் வரும், அது வந்து ஒரு பயங்கரமான போராக இருக்கும், பல உலகத் தலைவர்களுக்கு ஒரு ஆபத்தாக இருக்கும், அதெல்லாம் சொல்லியிருக்கார். வந்து பல நாடுகளுக்கு ஒரு பேரழிவு இருக்கும், இதெல்லாம் வந்து எப்போவோ சொன்னது, அதை இப்போ போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாஸ்ட்ரடாம் வந்து 1960 நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பால் சார் சொன்ன மாதிரி ஒரு பாட்டு தான், மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பயலே, அது மாறுவது எப்போ தேர்வது எப்போ நம்ம கவலை. அப்போ இருந்தே அந்த கவலை தான் நமக்கு. அப்போ வந்து திருடு வீட்டில் கதவை உடச்சி ஒரு பாத்திரத்தை எடுத்து போகிற திருடாக இருக்கும். அதுக்கப்புறம் பிக் பாக்கெட், இப்போ யாரும் பிக் பாக்கெட்டே அடிக்கிறது இல்லை, ஏன்னா பைசா யார் பையிலும் இல்லை, யார் பையில எடுத்தாலும் கார்டு தான் இருக்கும், தவிர பைசா இல்லை. ஸோ இந்த டைமென்ஷன் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. திருட்டு தான், அது தீரப்போகிறது இல்லை, வித்தியாசமான டைமென்ஷனில் இப்போது அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து சைபர் கிரைம். இது இப்போ ஒரு ஜோக்கு நான் சொன்னேன், ஒரு பேங்கில் போயிட்டு முன்னாலாம் பேங்கில் கொள்ளையடிக்கணும்னா பேங்க் கேஷியர்கிட்ட போய் துப்பாக்கியை காட்டி பணத்தை எடுன்னு கேட்குறது வழக்கமாக இருந்தது. அப்போது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பேங்க் கேஷியரை சொல்கிறாங்க, சார் இதுக்கெல்லாம் அங்கே வர வேண்டாம் சார், ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் அது அப்படிங்கிற அவ்வளோ முயற்சி எடுத்து நீங்கள் இங்கே பேங்க்குள்ளெல்லாம் வர வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகியிருக்கிற ஒரு சைபர் கிரைமை நாம் எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம விஜயகுமார் சார் சொன்னார். எந்த மாதிரி வழியிலலாம் நம்ம அப்போது நம்மளுடைய வந்து எங்கே நமக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் தான். இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பைசா சேஃபாக இருக்கா, இல்லை இது சைபர் கிரைமில் எவனாவது அடிச்சுட்டு போயிடுவானா அப்படிங்கிறது. ரவிசங்கர்ங்கிறவர் பெங்களூரில் ஒரு குருஜி, அவர் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு நடத்துவார். ஆர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. அப்போ அவருக்கு ஆப்போசிட்டான ஒரு குரூப்பு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் ஒரு போஸ்டர் அடித்து விட்டாங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங் யாருக்கு வேணும்னா, உணவு செரிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் ஆர்ட் ஆஃப் லிவிங் வேணும், உணவே இல்லாதவனுக்கு ஆர்ட் ஆஃப் லிவிங் என்ன சொல்லியிருக்க முடியும் நீங்கள் அப்படின்னு அவங்க கேம்பெயின் பண்ணாங்க. அது மாதிரி சைபர் கிரைம் பணம் யார் வச்சுருக்காங்களோ அக்கௌண்ட்டில் நிறைய, அவங்களுக்கு பயப்படணும். சைபர் கிரைம் யாராவது ஒருத்தர் டிஜிட்டல் அரெஸ்ட்டு பிடிச்சி உட்கார வச்சு அவன் அக்கௌண்ட்டில் பார்த்தா 1000 ரூபா தான் இருக்குன்னா அவன் சொல்லுவான், 4 நாள் நான் இருக்கேன், 1000 ரூபாய்க்கு மேலே எனக்கு தேராது உனக்கு அப்படின்னா அவனை பிடிச்சி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போ நம்மளுடைய முதல் தவறு என்ன அப்படின்னா, ஈஸியாக அந்த பணத்தை எடுக்கக்கூடிய அளவில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா அது நம்மளுடைய அது தவறு. அது நிறைய நம்ம அக்கௌண்ட் ரிலேட்டட் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். டைம் சேஞ்சஸ் ஆகும்போது நம்ம மாறி தான் ஆகணும். இப்போ வந்து ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போகிறோன்னா அந்த காலத்தில் நமக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தது, மாட்டு வண்டியும் சைக்கிளும் தவிர. இப்போ நமக்கு இந்த காலத்தில் வந்து காலையில் கிளம்பி போகணும், டெல்லிக்கு போகணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும், நைட்டு வீட்டுக்கு வந்துடணும், முடியுதா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு அவசர கதியான இந்த உலகத்தில், அதுவும் அந்த ஃப்ளைட்டில் ஏறி ஏர் ஹோஸ்ட் வந்து சொல்லி சார் போனால் அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க, அவ்வளவும் கால்ஸ் பிஸ்னஸோ ஏதோ ஒரு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் பிஸி, அந்த அளவுக்கு நெட்டை யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இணையம் எந்த இடத்துலலாம் ட்ராவல் பண்ணுதுன்னா எல்லா இடத்துலையும், உங்கள் மொபைல் ஃபோனில் ட்ராவல் பண்ணுது, லேப்டாப்பில் ட்ராவல் பண்ணுது,
இப்போ பேமெண்ட்டு மெக்கானிசம், ஏடிஎம் கார்டு, ஸ்வைப் கார்டு, அப்போது சில பேங்க் வந்து இந்த ரிங் கொடுக்குறாங்க, அந்த ரிங்க்கு வச்சே ஸ்வைப் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம் அந்த ஸ்வைப் மிஷினில். ரிங்கு அதுவும் ஒரு பேமெண்ட் டிவைஸ், ஸ்மார்ட் வாட்ச் ஒரு பேமெண்ட் டிவைஸ். ஸோ இந்த இணையம் ட்ராவல் பண்ணாத இடமே இல்லை இப்போது. அப்போ இது என்ன இது ஒரு நம்ம ரெகுலேட்டரி செட்டப். அது ஆர்பிஐ இருக்குது, பேங்க்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கஸ்டமர்ஸ் தான், அவங்களுடைய மணி தான். அந்த மணியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு எல்லா விதமான சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் ஆல்ரெடி. ஆர்பிஐ இப்போ எந்த ஒரு மெத்தடில் நம்ம பேமெண்ட் பண்ணாலும், உங்களுடைய நெட் பேங்கிங்காக இருக்கட்டும், மொபைல் பேங்கிங்காக இருக்கட்டும், இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், ஆர்பிஐ உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆகி உங்களுடைய பேங்க் சர்வர் மூலமாக அது போய் பாம்பேயில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ சர்வருக்கு போய் அங்கேருந்து யாருக்கு பணம் இருப்பீங்களோ அந்த பேங்க்கோட சர்வருக்கு போய் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகி, இது எல்லாமே செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆகும்போது எங்கேயுமே லீக்கேஜஸ் வரக்கூடாது. அப்படிங்கிறதுல ஆர்பிஐ ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. அந்த சிஸ்டம் வந்து டெக்னாலஜிக்கல் ஆர்கிடெக்சர்னே சொல்லலாம். அதை வந்து பேங்க்லேயோ ஆர்பிஐலேயோ உங்கள் அக்கௌண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே வெளியே போகாது. இந்த ஆர்கிடெக்சரை பிரேக் பண்ணி யாரும் வந்து இது வரைக்கும் ஹேக் பண்ணியோ எதுவோ எந்த ஃப்ராடும் நடக்கலை. அவ்வளோ சிஸ்டம். இப்போ ரீசெண்டாக நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐயில் ரிஸ்க் மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னே வச்சுட்டாங்க. இதுக்கு சைபர் கிரைம் மானிட்டரிங் இருக்குது. உங்களுடைய பேங்க்கு கேட்காங்க, ஏன்னா ஆர்பிஐ பேங்க் அதை கேட்க முடியும். உங்களுடைய சிஸ்டம் வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்கா, என்ன பண்ணுறீங்க, 24/7 மானிட்டரிங்கில் இருக்கா, பேக்கப் இருக்கா, ஏதாவது ஃப்ராட் நடந்ததுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கா, உங்களுடைய அது ரெஸ்பான்ஸ் டைம் எல்லாமே மானிட்டரிங். அப்போ லீக்கேஜ் எங்கே இருக்குது, எங்கேருந்து போகுது, உங்களுடைய அக்கௌண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் எங்கேருந்து போகுது, உங்ககிட்ட இருந்து தான் போகுது. உங்ககிட்ட தான் போகுது. ஓடிபி கேட்குறாங்க, ஓடிபி கொடுக்குறோம். லிங்க்கை கிளிக் பண்ண சொல்கிறாங்க, லிங்க்கு கொடுக்குறோம். உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஆமாம் நான் க்ரைம் பண்ணியிருக்கேன்னு நம்மளே ஒத்துக்கிறோம். ஸோ அது மூலமாக இப்போ வீடியோ கால், இந்த சின்ன ஒரு அவேர்னஸ் இது நிறைய பேருக்கு இல்லைங்கிறத ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு வீடியோ கால் யார் பண்ணுவாங்க உங்களுக்கு? நீங்கள் குழந்தைய கூட பேசுவீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கூட பேசுவீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவீங்க. ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட வீடியோ கால் போட்டு பேசுவீங்களா? பண்ணுவோமா நம்ம வீடியோ கால்? யாரோ ஒரு தெரியாத நபர் வந்து ஃபோன் பண்ணால் அது ஓகே, மெசேஜ் வந்தால் ஓகே, மெயில் வந்தால் ஓகே. வீடியோ கால் அவன் சொல்கிறான், நீ வீடியோ காலில் வா அப்படின்னா உடனே வீடியோ காலில் பண்ணுறோம். நீ யார்? அன்னோன் பர்சன், உன் கூட ஏன் நான் வீடியோ காலில் பேசுகிறேன்? அந்த கேட்குற தைரியம் இல்லை. அதனால தான் எதுவுமே உடனே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஆர்பிஐ எல்லாம் சொல்லியாச்சு, வந்து உங்கள் அக்கௌண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க, ஓடிபி கொடுக்காதீங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்ககிட்ட சேஃபாக இருக்குது, யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. பேங்க்கு கூட சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் ஓவர் ஃபோன் கேட்காதீங்க. எந்த பேங்க் கேட்க மாட்டாங்க, அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் கேட்க மாட்டோம், உங்களுடைய அக்கௌண்ட் ரிலேட்டட் கேட்க மாட்டோம். அப்போ அவன் ஓடிபி கேட்டால் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காமே, அதுவும் வந்து எப்படி சொன்னால் மக்களுக்கு வந்து தெரிய வரும் ஈஸியாக. நம்ம சொல்கிறத விட யாராவது ஒரு செலிபிரிட்டி சொன்னால் வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சனை வச்சு ஒரு கேம்பெயின் பண்ணியாச்சு, கிரிக்கெட்டர்ஸ் வச்சு கேம்பெயின் பண்ணியாச்சு. டெய்லி பார்க்குறீங்க, வீடியோ டெலிவிஷனில் பார்க்குறீங்க, பிரிண்ட் மீடியாவில் பார்க்குறீங்க. இவ்வளவும் பண்ணியாச்சு. ஆர்பிஐ வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் பார்த்தாலே plenty ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது யாரும் பார்க்குறதில்ல. www.rbi.org.in ஒன்று சைட்டில் இப்போ எல்லா பேங்க்குமே சொல்லிட்டாங்க. இந்த bank.com, இது indianbank.com, SBI.com அப்படிலாம் டிஃப்ரெண்ட் சைட்டு இருக்குது. அதனால் ஒருவேளை மக்களுக்கு கன்ஃபியூஷன் வருதோ அப்படின்னு ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க, இப்போது இந்த அக்டோபர்லேருந்து எல்லாமே மாறப்போகுது. எல்லாமே bank.in தான் இனிமேல். எந்த பேங்காக இருந்தாலும் SBI.in, indianbank.in, Bank of Baroda.in இப்படி தான் இருக்கு போகுது. ஒரே டொமைன் எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து ஒரு பிரேக் பண்ண முடியாத டொமைனாக இருக்கணும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அக்டோபர்லேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ இவ்வளவு எல்லாம் பண்ணியாச்சு. இந்த லீக்கேஜ், அந்த ஃப்ராட், க்ரைம், இதை அரெஸ்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்லி த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், ஒன்லி த பப்ளிக், த யூசர்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அவேர்னஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் சொல்கிறோம். பாலு சார் போகாத இடமே இல்லை. கோயம்புத்தூர் போவார், மதுரை போவார், திருநெல்வேலி போவார்,
எல்லாம் போய் நம்ம பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணோம். இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலியில் போய் ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு, ஏன்னா எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறவங்க தான், எல்லாருமே வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க தான். அவ்வளோ பேருக்கு நாங்கள் சொன்னோம். அது ஒரு பெரிய அவேர்னஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கேள்வி கேட்டாங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ வந்து அந்த மாதிரி இனி நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படிங்கிறது தயவு செய்து எந்தவித வடிவத்திலையும் அதை சொல்லிடாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ பணம் இருக்கா, இல்லை நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா, எது பண்ணாலும் அந்த லிங்க்கு, நான் நிறைய மீட்டிங்கில் சொல்கிறது, எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ஃபர்காட் பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா கூட உடனே என்ன கேட்கும், உங்களுடைய மொபைல் நம்பர் என்னன்னு கேட்கும் நெட் பேங்கிங்கில். அப்போ மொபைல் நம்பரை வச்சு தான் உங்கள் அக்கௌண்ட்டு ஐடென்டிஃபை ஆகுது. மொபைல் நம்பரை வச்சு தான், ஒரு நிமிஷம் இருக்கும், உங்கள் அக்கௌண்ட் வந்து ஐடென்டிஃபை ஆகுது. அந்த மொபைல் நம்பரை கூட நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மொபைல் நம்பர் வெறும் மொபைல் நம்பர் இல்லை, அது வந்து நம்ம அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண மொபைல் அப்படின்னு கூட நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதில்லை. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பாயிண்ட்ஸ் தரானா அவனுக்கு மொபைல் நம்பர், போத்தீஸில் போய் பாயிண்ட்ஸ் தராங்களா, இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் அப்படியே பல்காக சேல் ஆகும். எப்படி பின்ன அன்னோன் கால்ஸ் எப்படி வருது உங்களுக்கு யார் கால் பண்ணுறவங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்களா? இல்லை. ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லாத இடத்துலேருந்து ஒரு கால் வருது அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் எங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பேங்க் ஆஃப் பரோடாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அந்த பிரான்ச் மேனேஜர் எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறார், சார் ஆல்ரெடி உங்கள் ஆதார் இதில் வந்து 6 அக்கௌண்ட் இருக்குது சார், உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். குஜராத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க சார் அப்படின்றான். என் பேரில் என் ஆதார் நம்பரோட குஜராத்தில் 6 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு. அப்புறமா லெட்டர்லாம் கொடுத்து அதை டெலிட் பண்ண, அது வேறு விஷயம். பட் எத்தனை பேருக்கு தெரியும் ஆதார் கார்டோட ஃபோட்டோ காப்பி கொடுக்கும்போது என்ன பர்பஸுக்காக நம்ம கொடுக்குறோம், திஸ் இஸ் ஃபார் ஒன்லி அப்டைனிங் சிம் கார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அது வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம பிளைண்டாக நம்ம சைட் பண்ணி கொடுத்துட்றோம். அது எங்கேயோ ட்ராவல் ஆகுது, தெரியாது நமக்கு எப்படி போகுது. ஸோ இந்த ஃப்ராட்ஸ்டர் உலகங்கிறது வந்து அதான் மனுஷன் ஏமாத்துறான்டான்னு சொல்கிறான் இல்லையா, அது ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான். பட் நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டியது அந்த ப்ரிவென்ஷன். நம்ம தான் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும். நான் என்ன டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன கிரிமினலா ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கணும். ஏன் கிளிக் பண்ண சொல்கிற, அதெல்லாம் கிளிக் பண்ண முடியாது. இப்போ கூட எனக்கும் ஃபோன் வந்தது, சார் உங்களுக்கு டெபிட் கார்டை நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? ஒரு சொன்னாங்க காரப்பாக்கம். எனக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து தாம்பரத்தில் இருக்குது, எனக்கு அப்கிரேட் பண்ணால் நான் என் பிராஞ்சில் போய் பண்ணிக்க போகிறேன், ஏன் நீங்கள் காரப்பாக்கத்துலேருந்து ஏன் பண்ணுறீங்க கேட்டேன். உடனே ஃபோன் வச்சுட்டாங்க. இதுதான் நம்ம ரெஸ்பான்ஸ் தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது. தயவு செய்து இதை வந்து இந்த அவேர்னஸ்ங்கிறது இந்த அரங்கோடு நின்று போகாமல் உங்களுடைய ஃபேமிலிக்கு சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கு சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் வந்தால் கொஞ்சம் தைரியமாக ரியாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிற மாதிரிலாம் ஆடாதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறத சொன்னாலே வந்து இந்த அவேர்னஸ் வந்து பல மடங்கு மல்டிப்ளை ஆகும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ் சார், டைம் மெயின்டைன் பண்ண.